வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன ஃபிலிம் ரிவ்யூ பார்க்க போறோம்னா, முஃபாசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் வந்தது. அதாவது 19/12/2024 இன்னைக்கு தான் ரிலீஸு. படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். குழந்தைகளுக்கு உண்டான படம் தான். இந்த நார்னியால சிங்கத்த பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த அஸ்லான் சிங்கம். அது எப்படி நேர்ல பார்க்குற மாரியே இருக்கும் இல்லையா? அது மாதிரியே படம் முழுக்க இருக்கும். எல்லா மிருகங்களும் நேர்ல பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். சூப்பரா எடுத்திருக்காங்க. என்னதான் குழந்தைகளுக்கு உண்டான படம் அப்படின்னு சொன்னாலுமே, பெரியவர்கள் 100க்கு 100% தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். குழந்தைகள கூட்டிட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு மாரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கடுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, படத்துக்கு போங்க. போரே அடிக்காது. படம் சூப்பரா இருக்கு. ஒரு ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு, ஒரு அப்பா, அம்மா, குழந்தை. ஸோ ஒரு ஒரு அதுக்கப்புறம் ஒரு அட்வென்ச்சரு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா சூப்பரா குடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு இது. இந்த லயன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த ஹக்கூனா மட்டாடா கவலைகள் இனி நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுப்பன்னியும் இன்னொன்று அது என்ன மூஞ்சூர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் சரிங்களா. அது ரெண்டும் வந்துட்டு இருக்கும் இல்லையா. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சிங்கம் இருக்கும். அதுக்கு பேர் சிம்பா அது பேர் சரிங்களா. இந்த சிம்பாவனுடைய அப்பா தான் பார்த்தீங்கன்னா முஃபாசா. இந்த முஃபாசாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண கதை தான் இந்த ஒரு கதை. ஒரு பபூன் வந்து அந்த சிம்பாவனுடைய குட்டிக்கு வந்து கதை சொல்லும். என்னன்னா, அந்த குட்டியினுடைய தாத்தா தான் முஃபாசா. அந்த தாத்தாவினுடைய வீர தீர செயல்கள் என்ன? நாம் வந்து இந்த இடம் மிலேலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு எப்படி வந்தோம்? உங்க தாத்தா எவ்வளோ வீரமா வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த குட்டிக்கு வந்து வீரத்தை ஊட்டுவதற்குண்டான ஒரு கதையாக இந்த கதை எப்படி போகுது. நான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். தமிழ்லயும் அவைலபிள் இருக்கு. தாராளமா குழந்தைகள கூப்பிட்டு போங்க. பெரியவங்களும் சூப்பரா போலாம். சூப்பரா இருக்கும். இந்த ஒரு கார்டு இருக்குங்க. படம் எப்படி ஆரம்பிக்கும்னா, இந்த மாரி கதை சொல்ற மாரி ஆரம்பிக்கும். கதை சொல்லுவாங்க. அந்த முஃபாசா வந்து குட்டியா இருக்கும். அவங்க அப்பா, அம்மா கூட இருக்கும். காடு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பக்கம் மழை வராம, அந்த காடே வறண்டு போய் கிடக்கும். பச்சையே அங்க இருக்காது. ஒரே நிலமெல்லாம் பாழ் நிலமா போயிருக்கும். அப்போ ஒரு சின்ன குட்டை மாரி இருக்கும். அந்த குட்டைக்குள்ள போய் இந்த குட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கும். அப்படியே கருமேகங்கள் எல்லாம் கூடி வரும். கூடி வரும்பொழுது, இவங்க என்ன பிளான் சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இடம் வறண்டு போச்சு. இந்த அப்பா, அம்மா வந்து இந்த முஃபாசா குட்டிக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மிலேலேன்னு ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடம் வந்து பச்சை பசேல்னு இருக்கும். அதில எந்த விதமான ஒரு குறையே இருக்காது. அந்த இடத்துக்கு போறோம்னா, குட்டி இப்பவே போறோமா? அப்படிங்கும். இல்ல, இல்ல. உன் கண்ண மூடு. நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லி 2 பேரும் பாட்டு பாடுவாங்க. அப்பப்போ இந்த பாடல் எல்லாம் வருங்க. கடுப்பாகிற அளவுக்கு இருக்காது. அது இங்கிலீஷ்ல தான் நான் பார்த்தேன். இருந்தாலுமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்பப்போ பாட்டு வரும். நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குட்டி வந்து, ஆஹா! அந்த மில்லேலே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற ஒரு கற்பனையில இருக்கும். அப்ப இந்த கற்பனையில இருந்துட்டு கண்ண முழிச்சோனே, இந்த குட்டை மாரி இருக்கக்கூடிய இடத்துல விளையாண்டுட்டு இருக்கோம். மழை மேகம் கூடும். மழை வரும். திடீர்னு இருந்ததாப்புல காட்டாற்று வெள்ளம் வந்து அடிச்சிரும். குட்டிய காப்பாத்துறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. இல்லாம இந்த தண்ணி வந்து அடிச்சிட்டு போயி, அது வேற சம்மந்தமே இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். அந்த குட்டிய இன்னொரு குட்டி காப்பாத்தும். இந்த 2 குட்டிகளையும் வந்து ஒரு முதலையிட்ட இருந்து இந்த ஒரு அம்மா சிங்கம் காப்பாத்தும். இப்ப இது என்னன்னா, இந்த அம்மா சிங்கமும் இந்த ஏற்கனவே இருந்த குட்டி இந்த முஃபாசாவ காப்பாத்தி கூப்பிட்டு போம்போது, இந்த முஃபாசா வெளி கூட்டத்திலிருந்து வந்த சிங்கம். என்னைக்குமே ஒரு சிங்க கூட்டம் இன்னொரு சிங்கத்த ஏத்துக்காது. சரிங்களா? இந்த அப்பா சிங்கம் இங்க இருக்கக்கூடிய அப்பா சிங்கத்துக்கு இத புடிக்கவே புடிக்காது. ஒரு மாதிரி ஏதோ பண்ணி சமாளிச்சு அதெல்லாம் நீங்க நேர்ல பார்த்தீங்கன்னா புரியும். அவ்வளோ சின்ன சின்னதா நான் சொல்ல விரும்பல. ஒரு மாரி அந்த கூட்டத்தில சேர்த்திக்குவாங்கன்னு பாருங்களேன். ஒரு ரேஸ் வைப்பாங்க. அந்த ரேஸ்ல இந்த குட்டி ஜெயிச்சிரும். சேர்த்திக்குவாங்க. இந்த 2 குட்டிகளும் பயங்கர சகோதர பாசத்தோட இருக்கும். ஒண்ணும் பயங்கர இதா இருக்கும். சரிங்களா? பயங்கர சகோதரனோட இருக்கும். அப்புறம் அது 2ம் வளர்ந்துரும். இப்ப இந்த முஃபாசாக்கு வந்து ஒரு தனித்திறமை இருக்கும். பெண் சிங்கங்களுக்கு மட்டும் தான் தூரத்தில இருக்கக்கூடியத உன்னிப்பா காதுல கேட்கறது, நுகரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுல இருக்கும். ஆண் சிங்கம் தூங்கிட்டே இருக்கும். ஆனா இந்த முஃபாசாக்கு வந்து பெண் சிங்கங்கள் கூட சேர்ந்தே வளர்ந்த ஒரு காரணத்தினால, இதுக்கும் அந்த காதுல கேட்கறது, கண்ண மூடி சுத்தி இருக்கக்கூடியது உணர்றது, நுகரக்கூடிய அந்த ஒரு தன்மை அது வந்து பெண் சிங்கங்கள் போல இதுக்கும் இது ஆண் சிங்கமா இருந்தாலும், இதுக்கு அதனுடைய திறன் அதிகமா இருக்கும். இந்த ஒரு நிகழ்வுல பார்த்தீங்கன்னா, 2 வெள்ள சிங்கம் வந்து இந்த அம்மா சிங்கத்த அட்டாக் பண்ண வரும்போது, இந்த முஃபாசா வந்து ஒரு சிங்கத்த கொன்றும். இன்னொன்னு தப்பிச்சு ஓடிரும். இப்ப இந்த வெள்ள சிங்கங்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அத வந்து ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா சிங்க கூட்டங்களையும் கொன்னு இது மட்டும் தனி ராஜ்யம் அமைச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு ஆண் சிங்கமும், ஒரு படை போல இருக்கக்கூடிய பெண் சிங்கங்கள் அதுக்கு இருக்கும். ஒரு 10 சிங்கம் பக்கம் பெண் சிங்கங்கள் இருக்கும். ஒரு ஆண் சிங்கம் இருக்கும். இப்போ இந்த ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிங்க கூட்டம், இங்க இருக்குல்ல இந்த முஃபாசா இருக்க கூட்டத்த அட்டாக் பண்றதுக்கு வரும். ஒரு சிங்கத்த கொன்றுன்னு சொன்னேன்ல இந்த முஃபாசா, அது யாருன்னு பார்த்தா, இந்த ஹண்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ராஜா சிங்கத்தினுடைய பையன். போச்சா? இங்கிருந்து ஆரம்பிக்குங்க கதை. இப்ப இந்த கூட்டத்தில வந்து இந்த முஃபாசாவையும், அதனுடைய சகோதரனையும் நீங்க போங்க, தப்பிச்சு ஓடுங்க, இவங்க கிட்ட மாட்டிறாதீங்கன்னு சொல்லி இந்த அப்பா, அம்மாவும் இந்த கூட்டமும் அத அனுப்பிச்சு விட்டுரும். இந்த ஹண்டர்ஸ் வந்து இந்த கூட்டத்த கொன்றும். அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. அதனால குழந்தை படம் தானே, அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. கொல்றதெல்லாம் காமிக்க மாட்டாங்க.
ஸோ அதனால் ஒரு மாதிரி ஈவனாக போகும்னு பாருங்களேன். இது தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஓடி 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 அப்புறம் ஒரு பென்சிங்கம் கூட்டத்தில் சேரும், ஒரு பறவை ஒன்று சேரும், அப்புறம் ஒரு பபூன் குரங்கு ஒன்று சேரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரஃபீக்கி அப்படிங்கிறது அந்த பபூன் குரங்கு. இந்த லயன் கிங் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த முஃபாசாவனுடைய சகோதரன் தான் அந்த ஸ்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கம். ஸ்கார்னுடைய ஒரிஜினல் பேர் வேறு என்னமோ அதை மறந்துட்டேன். இந்த ஸ்கார்னு சொல்லக்கூடிய சிங்கம் அதெல்லாம் இங்கே இப்போ நடக்கும், கடைசியில் கிளைமேக்ஸில் வரும். இவங்க வந்து அந்த மிலேலேவை தேடி போவாங்க. போகும்பொழுது நடக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் இவங்க போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி இந்த ஹண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிங்க கூட்டம் துரத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மிலேலேவை ரீச் பண்ணிடுவாங்க. இதில் என்னென்னா, இந்த முஃபாசாவனுடைய சகோதரனுக்கு கூட வந்து சேர்ந்த பெண் சிங்கத்தின் மேலே காதல். முஃபாசாக்கும் பிடிக்கும், ஆனால் தன்னுடைய சகோதரனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால அது பெருசாக காட்டிக்காது. ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் சிங்கத்தை முஃபாசா காப்பாற்றும். ஆனால் தன்னுடைய சகோதரன் காப்பாற்றினதான் முஃபாசா சொல்லிடும். ஆனால் அந்த பெண் சிங்கம் கொஞ்சம் ஷ்ரூடு, பொண்ணுகளுக்கே உண்டான குணம் போல். என்னென்னா முஃபாசா தான் காப்பாற்றுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிரும் அந்த பெண் சிங்கம். அப்போது முஃபாசாவை இது பண்ணணும். முஃபாசா ஆமாம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கும். இதை தூரத்திலிருந்து இந்த முஃபாசானுடைய சகோதரன் பார்த்தோன்னே, டேய் நான் தாண்டா உன் உயிரையே காப்பாற்றினேன், நீ எனக்கே துரோகம் பண்ணிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி இந்த ஹண்ட்ரஸுக்கிட்ட போய் இவங்க இருக்கக்கூடிய இடத்த போட்டு கொடுத்துரும். அப்புறம் ஒரு ஃபைட்டெல்லாம் நடக்கும்னு பாருங்களேன். கண்டிப்பாக இந்த ஆண் சிங்கத்தை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா முஃபாசா வந்து இன்னும் முழுமையாக வளராத ஒரு அது குட்டி தான் இன்னும். சரிங்களா? அது கொஞ்சம் பிடரி மயிர் வர ஆரம்பிச்சிருக்கும், அந்த வயசு தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா சும்மா பயங்கரமான ஒரு சிங்கம் அது. சரிங்களா? அதை தோக்கெல்லாம் அடிக்க முடியாது. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும். அதுக்கு தான் 10 பெண் சிங்க கூட்டம் இருக்குல்ல, அதை எல்லாமே என்ன நடக்குது, தோக்கடிக்கிறாங்களா இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த சகோதரன் வந்து துரோகம் பண்ணான் பார்த்தீங்களா, இந்த சகோதரன் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இந்த முஃபாசாவனுடைய அப்பா அம்மாவை அந்த முஃபாசா திருப்பியும் பார்க்குதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இந்த மிலேலேவை வந்து அவங்க ரீச் பண்ணினாங்க அப்படின்னு கேட்டால் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது இருக்கும். அப்போது அந்த கூட அந்த மிலேலேவில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் ஒரு மாற்றம் ஒன்று இருக்கும். அப்போ அது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதோட அந்த கிளைமேக்ஸில் இவ்வளோத்துக்கும் ஒரு பதில் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ படம் ஆன ஓவரால் நோட் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு போரே அடிக்காதுங்க. நீங்கள் 2 தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு போர் அடிக்காது. நான் குழந்தைகளோட போகிறேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன், கண்டிப்பாக போர் அடிக்காதுங்க. 100% முஃபாசா படம் வந்து பார்க்கலாம். இப்போ தமிழில் வந்து முஃபாசாவுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு நம்மளுடைய அர்ஜுன் தாஸ், அவர் தான் இது கொடுத்துருக்காரு. அப்புறம் அசோக் செல்வன், அப்புறம் நான் மேபி எதாவது தேடி பார்க்குறேன், இருந்ததுன்னா அந்த டேட்டா தரேன். அவங்க தமிழில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஃபெமிலியரான வாய்ஸோட டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ஆக்டர்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்து டப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் இஸ் வெரி குட். படம் இஸ் வெரி குட். ஒரு அனிமேட்டட் மூவி தான் அப்படின்னாலுமே ஒரு சிங்கத்தை நேரில் பார்க்குற மாதிரியே அளவுக்கு நல்லா செலவு பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எ வெரி குட் மூவி. ஃபேமிலியோட போகலாம், தனியாக போகலாம், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மூவியாக போகலாம் அப்படின்னு சொன்னால் எஸ், 100% ரெக்கமெண்டட் மூவி முஃபாசா. யா, போய் பாருங்கள். அண்ட் யுல் ரியலி லவ் முஃபாசா. யா, ஸோ இதான் இன்றைக்கி உண்டான ரிவ்யூ. நாளைக்கு U&I படத்துக்கு போகிறேன். நாளைக்கு நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கே இதனுண்டான U&Iனுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ யா, இதான் இன்றைக்கி உண்டான மூவி ரிவ்யூ. ஸோ வீக்கெண்ட் வருது, முஃபாசா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் உங்களுடைய அனுபவங்களையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எஸ், ஸோ அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு